அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் உஹது போர் நடந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மலை உஹது மலை. இந்த மலை உஹது மலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹது என்னை நேசிக்கின்றது, நானும் உஹதை நேசிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மலை இதுதான். அதே போன்று இந்த மலையில்தான் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. இந்த இடத்தில்தான் உஹது போர் நடந்திருக்கின்றது. இந்த உஹது போரில் 70 மிக பெரும் சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அவரிலும் முக்கியமான சஹாபாக்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸைப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மிக பெரும் சஹாபாக்களுடைய கபர் இங்கே இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற இடங்களுக்கு வந்து தரிசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அது மட்டுமல்லாமல் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் இளைஞர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்ம என்னெல்லாமோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஆனால் இந்த சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் மாபெரும் ஒரு புரட்சியாளர், மாபெரும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நபர், அல்லாஹ்வின் நல்லடியார், அல்லாஹ்வுடைய அவுலியா என்று நாம் சொல்லலாம். அல்லாஹ்வுக்காக அவர்கள் நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர் அல்ஹாஜ் அஹ்மத் அலி பழனி பாபா அவர்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள். மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக ஆகிவிடுகிறான். அதே போன்று அதே ஒரு குறிக்கோளோடு பழனி பாபா ஐயா அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான துவா, யா அல்லாஹ் எனக்கு பதவி கொடு, பணத்தை கொடு என்று நான் கேட்கவில்லை. யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடு, உன்னுடைய மார்க்கப்போர், உன்னுடைய வழியில் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், என்னுடைய உடம்புகளில் வெட்டுப்பட்டு ரத்தம் சிந்தி நான் மரணிக்க வேண்டும், உன் முன்னாடி நாளைக்கு நான் மறுமையில எந்திரிச்சு நிற்கும் போது நான் ஷஹாதத்தோடு நிற்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். இன்றைய சமுதாயமோ வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் அனாச்சாரங்கள். இப்படி இஸ்லாமிய இளைஞருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னு சொன்னா சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. பைக் ரேஸ்ல போய் மோத்தா போறாங்க. அதை விட சிறந்தது அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டுப்பட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்போம்? ஷஹீதுடைய அந்த நம்முடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கஸ்தூரி மனத்தை விட அதிகமாக நறுமணம் தரக்கூடியதாக இருக்கும். நானும் இந்த இடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறேன், யா அல்லாஹ் எனக்கும் இன்ஷா அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடு. இஸ்லாமுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய வழியில, ஃபீ சபீலில்லாஹ்வில் அல்லாஹ்வுடைய மார்க்க போர்ல என்னுடைய உடல் தியாகமும், உயிர் தியாகமும், பொருளாதார தியாகமும் எல்லாமே அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இளைஞர்களும் நாம் என்ன செய்யணும்? அஹது எடுக்க வேண்டும். இங்கே இருந்து இன்ஷா அல்லாஹ் நல்ல அசுமோடி நம்ம போக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாம் அல்லாத மாற்று மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா மக்களுடைய கண்ணியத்தையும் அவருடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் இந்த வாழக்கூடிய மக்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தந்தல்வானாக. இது போன்ற இடங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த உடல் உயிர் அனைத்தும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இது அல்லாஹ்விடத்தில் நாம் அமானிதமாக ஒப்படைக்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய கல்விகளை, இஸ்லாமுடைய விஷயங்களை தெரிந்து புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.